அப்புறம் நம்ம சத்யராஜ் வந்து ரொம்ப நாள் அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து நடிக்கிறாரு. இந்த படத்தில் அவரோட ரோல் என்னவா இருக்கும்னா, ஒரு காலத்தில் சத்யராஜ், ரஜினி, நம்ம உபேந்திரா எல்லாரும் ஒரு கூலியாக வேலை பார்த்துருக்கலாம். இவங்க 3 பேர் இல்லாமல் 4வதா ஒரு ஆள் இருக்காரு. அவர் யாருங்கிறது தான் சஸ்பென்ஸாகவே இருக்குது. ஏன்னா அந்த 4th பர்சனோட பொண்ணு தான் நம்ம ஸ்ருதிஹாசன். அவரை தான் கொண்டிருக்கானுங்க. அந்த கொலைக்கான ரிவெஞ்சை தான் நம்ம தலைவர், நம்ம சத்யராஜ், நம்ம ஸ்ருதிஹாசன் எல்லாருமே எடுக்கிறாங்க. அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். நீங்கள் கேட்கலாம், அந்த 4th பர்சன் ஏன் நம்ம உபேந்திராவாக இருக்கக்கூடாது, அவர் தான் ஃப்ளாஷ்பேக்லேயும் வராரே, அதனால் அவரை கொண்டிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம உபேந்திரா சாவலை. இந்த ட்ரெய்லரோட லாஸ்ட் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி பீடி குடிச்சிட்டு வர மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நம்ம உபேந்திரா சார் நிற்பார். ஸோ உபேந்திரா இப்போவும் உயிரோட தான் இருக்கார், ஃப்ளாஷ்பேக்லேயும் உயிரோட தான் இருக்கார். செய்யுங்க வேணாங்கல, ஆனா ட்ரில் எல்லாம் போடாதீங்கடா. இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.